மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த மோசடிகள் அடுக்கடுக்கான ஆதாரங்களை வெளியிட்ட ராகுல் காந்தி இவிஎம் மிஷினுக்கு தடை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை. மேட்ச் பிக்சிங் முறையில் செயல்பட்ட பாஜக மற்றும் மோடியின் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகிறார் ராகுல் காந்தி. இது சார்ந்த முழு விவரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன. அது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். ராகுல் காந்தி ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தார், தகுந்த ஆதாரங்களுடன் நாடி இருந்தார். என்னன்னா, தேர்தலில் பல மோசடிகள் நடக்குது, அதற்கான தகுந்த ஆதாரங்கள் என்னிடத்திலே இருக்குதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க உச்சநீதிமன்றமே உங்களால் தான் முடியும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்ப 2024 மகாராஷ்டிரா தேர்தலில் பல மோசடிகள் நடந்திருக்கு. என்னென்ன மோசடிகள் நடந்திருக்குன்னு அப்படியே கட் அண்ட் ஸ்ட்ரைட்டா ஒவ்வொரு பாயிண்டா புட்டு வச்சிருக்கிறாரு. இதனால மோடி அரசாங்கமும் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளும் விழிப்புதுங்கி நிற்கிறார்கள்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் தேர்தல்ல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன மாதிரியான மோசடிகள் நடந்துச்சு, அவர்கள் மீது என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாஜக எப்படி பெரும்பான்மையா வெற்றி பெற்றது, அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தாரு. தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதிலும் தேர்தல் ஆணையர்களை தன் கைவசப்படுத்தி பணம் கொடுத்து தன் கைவசப்படுத்தி தேர்தலில் ஒரு சில கோளாறுகளை செய்துதான் பாஜக வெற்றிக்கு வந்தாங்கன்னு ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. தகுந்த ஆதாரங்களுடன் ராகுல் காந்தி தெரிவிச்சிருக்கிறார். கடந்த 2024 நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பல மோசடிகள் நடந்ததா குறிப்பிடுது. அதுல முதலாவதாக அவர் என்ன சொல்றாருன்னா, 2024 நடந்த சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் அல்லது மக்களவை தேர்தலுடைய புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு மோடி அரசாங்கம் நிராகரிச்சதாகவும் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம அந்த தேர்தல் நடைபெற்ற ஒரு தொகுதியோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவை ஹைகோர்ட் வெளியிட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மாறாக மோடி அவர்களின் அரசாங்கம் தேர்தல் நடத்தையை திருத்தி வேறொரு விஷயத்தை அப்படியே மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். அடுத்து இரண்டாவது குற்றமாக அவர் தெரிவிப்பது என்னன்னா, தேர்தல் ஆணையரை நியமிப்பது எப்படி? ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி இருக்கணும், பிரதமர் அவர்கள் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருக்கணும். இவர்கள் மூவரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வார்கள். ஆனால் இதை அப்படியே மாத்தி, அந்த சட்டத்தையே மாத்தி ஒரு உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்களும் பிரதமர் அவர்களும் எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் நியமனமும் செஞ்சாங்க. இதுல ராகுல் காந்தி அவர்களால ஒன்னும் பண்ண முடியல, இதுவே சட்ட விரோதமானதுதான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு குற்றமா அவருடைய கட்டுரையில வெளியிட்டிருக்கிறார். அடுத்து மிக முக்கியமான ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாரு. இவங்களுக்கு மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் போலி வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருக்காம. 2019 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்திருக்குதுன்னா 1,98,00,000 வாக்காளர் பட்டியல ஈசி தரவுகள் தெரிவிக்குது. இப்ப 2024 மக்களவை தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அப்ப 9,29,00,000 உயர்ந்திருக்குது. அப்ப மே மாசம் நடந்த மக்களவை தேர்தல் மறுபடியும் 2024 நவம்பர் மாசம் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அந்த 5 மாசத்திலேயே 9,70,00,000 வாக்காளர்கள் உயர்ந்திருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமானதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது 5 வருஷத்துல 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உயர்ந்திருக்கிறாங்க. பிறகு 5 மாசத்துல 41 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உயர்ந்திருக்கிறாங்க. இது நம்பகத்தன்மையா இல்லை. இது எப்படி வாக்காளர்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களை இந்த மாநிலத்துக்கான வாக்காளர் பட்டியலா சேர்த்து போலி வாக்காளர் பட்டியலை தயார் செய்து அங்கு வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் வாக்கிட்டு இருக்கிறாங்க. இது நேர்மையானது கிடையாது, வெளிப்படை தன்மையானது கிடையாது, இது வாக்காளர் பட்டியல் போலியானது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கிறார். அடுத்து 4வது குற்றமா அவர் என்ன சொல்ல வர்றாரு
காட்டுறாருன்னா வாக்கு சதவீதம் திடீர்னு அதிகரிச்சதா சொல்றாங்க. சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் 2024 நடக்குது. மாலை 5 மணி வரைக்கும் 58.22% வாக்காளர்கள் தான் வாக்கு பதிவுல இருந்தாங்க. அதற்கு பிறகு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு 66.05% சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 7.83% அதிகரிச்சிருக்கிறாங்க. இந்த 7.83% 76 லட்சம் வாக்காளர்கள் வாக்கு போட்டதுக்கு சமம். இதுவும் போலியானது. எப்படி திடீர்னு 5 மணிக்கு பிறகு எப்படி இவ்வளோ வாக்காளர்கள் அதிகரிப்பாங்க? இதுவும் போலியான வாக்கு சதவிகிதம் தான். போலியான வாக்கு சதவீதத்தை வைத்துதான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கிறார். அடுத்து 5வது ஒரு மிக முக்கிய குற்றமா சொல்வது என்னன்னா, மகாராஷ்டிராவில் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு சாவடிகள் இருக்குதாமா. அதுல 85 தொகுதிகளை சேர்ந்த 12,000 வாக்கு சாவடிகள்ல மட்டும் புதிய வாக்காளர்கள் அதிகமாயிருக்கிறாங்க. இதுவும் கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம். இதை எப்படி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாருன்னா, ஒரு வாக்கு சாவடியில 600 பேர் வீதம் மாலை 5 மணிக்கு மேல வந்திருந்தாங்கன்னா, ஒரு வாக்காளருக்கு 1 நிமிஷம் ஓட்டு போட்டிருந்தாலுமே அந்த 600 பேரும் ஓட்டு போடுறதுக்கு இரவு 10 மணி வரைக்கும் ஆகியிருக்கும். ஆனா அது அப்படி நடக்கல அப்படிங்கறத ராகுல் காந்தி குற்றமா சொல்றாரு. இப்படி மோசடி செய்துதான் 85 தொகுதிகளிலும் பெரும்பான்மையாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது. இத அவரு கட்டுரையா வெளியிட்டிருக்கிறாரு. இப்படியாக ராகுல் காந்தி சொன்னது என்னவாக இருக்குதுன்னா, அவர் முன்னாடியே சொல்லி இருந்தாரு. என்னன்னா, பாஜகவை சேர்ந்தவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் அந்த இவிஎம் மிஷின் தான் ஆன்மாவா இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். அதை அதிகாரப்பூர்வமா அவருடைய கட்டுரையில தெளிவா வெளியிட்டிருக்கிறாரு. இந்தியாவிலே பாஜகவுக்கு மக்களால் இவ்வளவு அளவுக்கு எதிர்ப்பு இருக்கின்ற பொழுது எப்படி அவர்கள் பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றார்கள்னா, அதுக்கு பின்னாடி தேர்தல் நிர்வாகிகளும் தேர்தல் ஆணையமும் தான் செயல்பட்டு இருக்குது அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிட்டாரு. பாஜக வெற்றி பெற்றதனுடைய பின்னணி நோக்கம் தேர்தல் ஆணையர்களை பணம் கொடுத்து தன் கைவசப்படுத்தி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்ப மக்கள் முன்னாடி தெளிவா ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தல் நடக்க போகிறது. அடுத்து தமிழ்நாட்டிலையும் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிறது. இப்ப இவிஎம் மிஷின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்லயும் RSS சேர்ந்த பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் இருக்கிறார்களா. ஆக அங்கவும் மோசடி செய்ய வாய்ப்புள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இப்ப பீகார்ல நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களை நன்கு கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே பாஜகவுக்கு இந்தியா முழுக்க எதிர்ப்பு இருக்கின்ற வகையில் எப்படி அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதற்கான முன் ஆதாரணமாக தான் மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் விவரங்களை நான் இன்னைக்கு கட்டுரையா வெளியிடுறேன். அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலும் இப்படி நடக்க வாய்ப்புள்ளதாக ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அடுத்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலிலும் பாஜக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். அதனால மிக கவனமா இருங்க தோழர்களே அப்படின்னு ராகுல் காந்தி தன்னோட கட்டுரையில் சொல்லிட்டு இத அவர் எப்படி தெரியுமா ஒப்பிடுறாரு. கிரிக்கெட்ல மேட்ச் பிக்சிங்னு நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க தேர்தல் ஆணையர்களுக்கும் தேர்தல் மிஷின் செய்யறவங்களுக்கும் ஏன் தேர்தல் ஆணையர்களை இவங்களே நியமனம் செய்து ஒட்டுமொத்தமா பணத்தை கொடுத்துதான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி தெளிவா மக்களிடையே எடுத்து வச்சுட்டார். ஆக இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.